பேட்ட ரவுடி சேகர் பாபுவை கிளம்பியிருக்கிறது திமுக. எதுக்காக அப்படின்னாக்க, இப்பொழுது சமீபத்தில் நேற்று நடந்த அந்த முருகன் மாநாடு, அது பிரம்மாண்டமாக அந்த மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்ற சூழல்ல, அதில் பங்கேற்றார் பவன் கல்யாண் அப்படின்றதே இவங்களுக்கு பயங்கரமாக உறுத்துது. ஏன் உறுத்துது அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இங்கே தமிழ் தாய்மொழியாக கொண்டிருக்காத மக்கள் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தெலுங்கு பூர்வீகமாக கொண்டவர்கள் இருக்கிறார். இவ்வாறு தெலுங்கை பூர்வீகமாக கொண்டவர்கள் கணிசமாக இருக்கின்ற இந்த மாநிலத்தில் அவர்களுடைய வாக்குகளை எல்லாம் தாங்கள் மட்டுமே எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டமிட்டு தான் அவர்கள் காய்களை நகர்த்தினார்கள். அது எப்படின்னா 2021 இதற்கான காய்களை நகர்த்தினார்கள். அதில் பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதில் பெரும்பான்மையாக அவர்களுக்கும் கணிசமான அளவில் இடங்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற சூழலில், அதே ஒரு எண்ண ஓட்டமாக வைத்துக்கொண்டு, ஒரு நிலைப்பாடாக வைத்துக்கொண்டு அவர்களை எப்படி ஏமாற்றி தன்வயப்படுத்தலாம் அப்படின்னு இவங்க திட்டமிட்டு கொண்டிருந்த பொழுது தான் பவன் கல்யாண் யாருன்னாக்கா, ஜனசக்தி அப்படின்ற ஒரு கட்சியை அவர் ஆரம்பித்து 2013-14 ஆரம்பித்து ஒரு தேர்தலை எதிர்கொண்டு அந்த தேர்தலில் தோல்வியை தழுவி, அதற்கப்புறம் அடுத்த தேர்தலில் ஒரு நல்ல ஒரு கூட்டணியை அமைத்து, பாஜக, சந்திரபாபு நாயுடு இவர்களுடன் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைத்து ஒரு மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால் பிரதமருடைய நன்மதிப்பையும் பெற்றிருக்கிறார். அதே போல் சந்திரபாபு நாயுடுவோடையும் ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு இருக்கிறது என்ற சூழலில், பவன் கல்யாண் இங்கே தமிழ்நாட்டில் தெலுங்கை பூர்வீகமாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்களிடம் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் என்றால், அது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் அப்படின்ற நிலையில தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, பவன் கல்யாணை எதிர்க்கிறேன் பேர் வழின்னு சேகர் பாபுவை, ஏன்னா அவரும் தெலுங்கை பூர்வீகமாக கொண்டவர் இல்லையா, இவங்க எப்பவுமே இப்படி தான் இறக்குவாங்க. அன்புமணி ஒரு விமர்சனத்தை வைத்தார் என்றால் அவருடைய சமூகமான வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரை பதில் பேச விடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ சேகர் பாபுவை பேச வச்சிருக்காங்க. பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? எந்த நாட்டுக்கு முருக பக்தர் அவர்? பவன் கல்யாண் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வருகின்ற வசனத்தைத்தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும். நாட்டு நட்டாயா களை பறித்தாயா என்ற சொல்லிற்கு ஏற்றார் போல்தான் அவரை திருப்பி தாக்க வேண்டியது வரும். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? யார் அவர்? வேண்டுமென்றால் பவன் கல்யாணியை ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து சென்னையிலே போட்டியிட சொல்லுங்கள். அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் அந்த பேட்ட ரவுடி சேகர் பாபு அங்கே உட்காந்துக்கிட்ட மைக்கில் உட்காந்துக்கிட்டு நீ என்ன காமெடியாக பேசுகிறாப்பில்லையா?